Good afternoon. Tuesday lunch. ரசம், zucchini கூட்டு, அப்பளம், நெத்திலி கருவாடு. சூப்பர் காம்பினேஷன். அப்படி போட்டு கொஞ்சம் கூட்டை வச்சு பிசையணும். கொஞ்சம் நெத்திலி எடுத்துக்கணும். இந்த வத்தலை எடுத்துக்கணும். ஒரு கடி கடிக்கணும். ஐயோ, நெத்திலி பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு டிசேபிள் வந்து தூத்துக்குடியில் பழைய சோறு பழைய கஞ்சி ஏதோ ஒரு கடை வச்சிருக்காரு. ஒரு வீல் சேர் பர்சன், ஐ திங்க் போலியோ அட்டாக் ஆனவன்னு நினைக்கிறேன். ஒரு கடையை ஒருத்தன் உடச்சி நாஸ்தி பண்ணியிருக்கானுங்க. இவனெல்லாம் மனுஷங்களா? இவனெல்லாம் எப்படி இந்த சமூகம் எப்படி இருக்கு பாரு. நேர்மை, மனித நேயம், தன்னலமற்ற எண்ணங்கள் அப்படி எப்படின்னு வானுங்க நம்ம தமிழ் மனிதர்களுக்கு உள்ளதுன்னு. சத்தியமாக நான் 28 வருஷமா இருக்கேன். நான் ஒருத்தன் கூட, எனக்கு 14 வருஷமா டிசபிலிட்டி இருக்கு. நான் ஸ்க்ரெச்சஸில் போகும்போது சரி, ஸ்டிக்கில் போகும்போது ஒவ்வொருத்தரும் நான் வழி விடுவானுங்க. நான் பிஸ்னஸ் பண்ணும்போது கூட வந்து என்னை மீட் பண்ணுவாங்க. பேங்க் மேனேஜரே என்னை வந்து மீட் பண்ணுவார். ஏன்னா நான் வரவானான்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே. என்ன உலகமோ, சச் ஸ்ட்ரீம். நல்ல பாசிட்டிவாக பேசுவார். அதெல்லாம் எவ்வளோ கொடூரமான விஷயங்கள். இப்படியே மனிதர்கள் வாழ்கிறாங்க. அடுத்தவனுக்கு காசுக்காக ஒருத்தனோட தொழிலையே உடைக்கிறதுன்றது நார்மலான மனுஷனே செய்யக்கூடாது, டிசேபிளாகவும் செய்யக்கூடாது. எல்லாருமே மனிதர்கள் தான். சூப்பர் டேஸ்ட். நெத்தி ரொம்ப டேஸ்ட். அவங்க கொடுத்ததா? அது என்ன வச்சிருக்கியா? நல்லா இருக்கு டேஸ்ட். தேங்க்யூ பாத்திமா. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனோட ஒய்ஃபு கொடுத்தாங்க. நன்றி. இன்னைக்கு ரம்யா தேவி அவங்க ஹஸ்பண்ட் கௌதம் விஷ் பண்ண சொன்னாங்க. ஹலோ கௌதம். அவங்க சன் கவினேஷ், மீராவோட 4 years சன் யஷோர், அப்புறமா மொடக்குறிச்சியிலேருந்து தேவராஜ். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயது இருக்கிறது, வாழ்த்துகிறேன். வயதுலனா வணங்குகிறேன். நேசிங்க, எல்லாரையும் அன்பு காட்டுங்க. நீங்கள் அது பார்த்தேன் இப்போதான் திடீர்னு எதாச்சியாக வந்தது இன்ஸ்டாவில். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். என்னடா இது? அவராவது சொல்ல, என்ன நான் உடம்பு சரியில்லாத ஒரு ஆள் எப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்டால், நம்ம ஊரில் மனிதனையும் கொட்டி குவியுதுன்னு பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். என் வீட்டில் கார் பார்க்கில் வந்து காரை நிறுத்துவாங்க. எதிர் வீட்டில் சண்டைக்கு வருவான் என்கிட்ட. எவ்ரி இயர் போகும்போது நடக்கும். என் வீட்டு கார் பார்க்கில் எடுத்து கார் நிறுத்திட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. இதுதான் உலகம். என்னத்த சொல்கிறது? செம்ம டேஸ்ட் கண்ணம்மா. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. இது மாதிரி டிசேபிளாக இருக்கவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அது முக்கியமானது. நீங்கள் உதவிலாம் செய்ய தேவையில்ல, அவங்கள மதியுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அது அவங்களுக்கு தான் தெரியும் வழி.